வெல்கம் டு மை சேனல் காரைக்குடி பொண்ணு விலாக். இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் போர் போடுறதுக்கு சாமி கும்பிட்டாச்சு அப்படின்னு. சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. மறுநாள்லேருந்து நாங்கள் போர் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போர் போட ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஒரு 10 days ஆச்சு நாங்கள் போர் போட்டு முடிக்கிறதுக்கு. எங்களோட போர் வந்துட்டு 300 அடி, 40 அடியில் எங்களுக்கு வந்துட்டு தண்ணி இருந்துச்சு. எங்கள் ஏரியா வந்துட்டு பாறை இல்லாத ஏரியா அப்படிங்கிறதுனால எனக்கு வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கலை போர் போடுறதுக்கு. எங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே நாங்கள் போர் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது நாங்கள் போர் போட்டதுக்கான வீடியோ தான் இது. போர் போட்டதுக்கப்புறம் மோட்ரு இறக்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்கள் கரண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். கரண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். இன்னும் எங்களுக்கு கரண்ட்டு இன்னொரு 10 days ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட்டுக்கு அப்ளை பண்ணி கரண்ட்டு எங்களுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கரண்ட்டு வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் மோட்ரு இறக்க முடியும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் மோட்ரு இறக்குனதுக்கப்புறம் வீட்டுக்கு அப்ரோட் போடுற பிளான் இன்ஜினியர்கிட்ட பேசி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டுக்கு அப்ரோட் போட்டுட்டு பிளான் ரெடி பண்ணிவிட்டு அது எப்படியும் வர்றதுக்கு ஒரு 15 to 20 days ஆகும்னு எங்கள் இன்ஜினியர் சொல்லியிருக்காங்க. அப்ரோட் பிளான் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் வீட்டோட பூமி பூஜை போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு வீடு பூமி பூஜை போடுறதுக்கான பிளான், வீடு பூமி பூஜை போடுறதுக்கான வீடியோ நெக்ஸ்ட்டு விலாகாக உங்களுக்கு வரும். மினி விலாகாகவும் வரும், லாங் வீடியோவாகவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போர் போட்டு முடித்ததோட கம்ப்ரஸர் வச்சு ஊதணும். கம்ப்ரஸர் வச்சு ஊதுனா தான் இந்த சேர் தண்ணி மாதிரி இருக்க தண்ணி தெளிவாகும். ஒரு 5 hours வச்சு ஊதுனோம்னா தண்ணி தெளிவாயிரும். தேங்க்யூ.